கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரை ஓயாத வேலை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கூட போதில் ஒரு சிலருக்கு. வீட்டு வாடகை கட்டணும், பிள்ளைங்க படிக்கிறதுக்கான பள்ளி கட்டணம் செலுத்தணும், மருத்துவ செலவு பார்க்கணும், அன்றாட குடும்ப செலவு சந்திக்கப்படணுன்ட்டு ரொம்ப அதிகமாக பிரயாசப்படக்கூடிய நபர்களை நாம் டெய்லியும் சந்திக்கிறோம். ஏன் நாமளே கூட அப்படியாப்பட்ட நபர்களில் ஒருத்தராக இருப்போம். அதிகப்படியான உழைப்பு இல்லைன்னா நிச்சயம் நாம் சிக்கலை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிடுவோம். அது உண்மையான வார்த்தை தான், அதை நாம் மறுக்க முடியாது. நாம் உழைக்கலன்னா நிச்சயம் தரித்திரம் நம்மளுடைய வீட்டில் குடிக்கொள்ளும். சோம்பேறியாக சுற்றி வாழ்கிறத விட சுடுகாட்டில் படுத்து கிடக்கிறது நலம். நம்மளுடைய சரீரத்துக்காக பல பிரயாசங்களையும் அவதாரங்களையும் அன்றாடம் எடுத்தாதான் நாம் நல்லா ஜீவிக்க முடியும்னு நாம் நிதானித்து அதன்படி வாழ்கிறோம். ஆனால் ஆத்மாவுக்காக என்ன பிரயாசத்தை இதுவரை எடுத்திருக்கிறோன்ற கேள்வி நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய பதில் என்ன? அதனால் இன்னைக்கு நேரம் எடுத்து இந்த கேள்விக்கான பதிலை சிந்திப்போம். இரவு நேரத்தில் 4 திருடர்கள் வந்துட்டு இருந்தாங்க. இருட்டாக இருந்ததுனால வழியில் தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை மரக்கட்டைன்னு நினச்சி ஒருத்தவன் மிதிச்சிட்டான். அலறி எழுந்த அவன்கிட்ட திருடன் தவறுதலாக மரக்கட்டைன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தூங்குனவன் கோபத்தில் எந்த மரக்கட்டையாவது பணப்பையோட தூங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டான். இதை கேட்டதும் திருடர்கள் குஷியாகிட்டாங்க. எப்படியாவது அந்த பண முடிப்பை அபகரிக்க சொல்லி முடிவெடுத்தாங்க. ஆனால் அவன் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. 4 பேரையும் எதிர்த்து போராடினான். மிகுந்த பலத்தோட பல மணி நேர பிரயாசத்தின் இறுதியில் அந்த மனுஷனை கட்டி போட்டுட்டு அவன்கிட்ட இருந்த பணப்பையை பிடுங்கினாங்க. அதில் ஒரு திருடன் ஆர்வத்தோடு அந்த பையை பிரித்து பார்த்தான். அதில் ரொம்ப கம்மியான அளவு பணம் தான் இருந்துச்சு. திருடர்கள் எரிச்சலும் ஏமாற்றமும் அடைஞ்சாங்க. தங்களுடைய அந்த போராட்டம் பயனற்றதாகி போனது அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. பிரியமானவர்களே, இப்படி தான் நாம் கூட பயனில்லாத காரியங்களுக்காக அதிக பிரயாசத்தை செலவழிக்கிறோம். முடிவில் எல்லாம் வீணாகி போகும்னு நமக்கு தெரியறதில்ல. பூமியில் போராடுற மனுஷனுக்கு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறதுன்னும் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னும் வேதாகமும் நமக்கு ஆலோசனை சொல்லுது. இந்த பொல்லாத காலத்தில் மனுஷன் எதுக்கெல்லாமோ போராடுறான். பதவிக்காகவும் பணத்துக்காகவும் பிரயாசப்படுறான். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம்னு 1 கொரிந்தியர் 9:25 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. நீங்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போராடுறீங்களா, இல்லை அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போராடுறீங்களா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு எபேசியர் 6:11-12 சொல்லுது. பவுல் தன்னுடைய ஊழியத்தின் முடிவில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார்னு 2 தீமோத்தேயு 4:7-8 சொல்கிறாரு. உங்கள் நிலைமை எப்படி இருக்குதுன்றத இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. நீதியின் பாதையில் நடந்து வாழ்க்கையை பயனுள்ளதாக்குங்க. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.